குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம் வீட்டில் நடந்த அதாவது இரவு நடந்த காலபைரவர் பூஜை நேரம் சரியில்லையா? நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் வளர்பிறை அஷ்டமியில் விட தேய்பிறை அஷ்டமியில் பாருங்கள். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. நான் அதனால தான் நேற்று நீங்கள் இதை செய்து பாருங்கள், அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம சிவன் கோவிலில் எல்லாமே இரவு நடை சாற்றிய அந்த காவலுக்கு அவரும் ஈஸ்வரர் தான். அவர் அந்த பாதத்தில் தான் அந்த காவல் தெய்வமாக சாவியை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. பண்ணிட்டு எல்லாம் அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு வருவாங்க. இன்றும் என்றும் சிவன் கோயில் வழக்கம் இதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், காலபைரவர்னோட இது பார்க்கலாமா? பைரவரின் 8 விதமான சிறப்பு வடிவங்கள். அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர். 8 விதமான பைரவர் சிறப்பு வடிவங்கள் அவருக்கு. சரி, இவரின் தோற்றம் இது எல்லாம் பார்க்கலாமா? அஷ்டபுஜ கால பைரவர் இந்த ஆண்டை நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அஷ்டபுஜ கால பைரவர் வெளியீடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூல் காலபைரவன் தோற்றம் வரலாறு 64 வடிவங்கள். தமிழ்நாட்டில் உள்ள இதர காலபைரவர் வழிபாடு. ஃபஸ்ட்டு விநாயகர், ஸ்ரீ விநாயகர் துதி. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதற்கு பிறகு திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, முருகன் துதி, தேவாரம், பஞ்சபுராணங்கள். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்த அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அதற்கு பிறகு திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அதற்கு பிறகு பெரிய புராணம், அபிராமி அன்னையின் துணை, வாழ்த்து. அதற்கு பிறகு பைரவரின் வரலாறு. சிவபெருமானின் பஞ்சகுமாரர்களாகிய முருகன், கணபதி, வீரபத்திரர், ஐயனார் மற்றும் பைரவரும் ஒருவர். பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை போக்குபவர் என்றும் பொருள் கூறப்படுகின்றது. பைரவருக்கு சேத்திரம், பாலமூர்த்தி என்னும் பெயரும் உண்டு. சேத்திரம் என்றால் கோவில், பாலகர் என்றால் காப்பவர். கோவிலை காப்பதால் இப்பெயர் ஏற்பட்டது. பிரம்மனுக்கு ஆரம்பத்தில் 5 தலைகள் இருந்தன. உலக உயிர்களை எல்லாம் தாம்தானே படைக்கின்றோம் என்ற ஆணவம் இருந்தது. சிவபெருமானை கேலி செய்தார். இதனை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் ஆணவத்தை அடக்க உலக மக்களுக்காக தன் அங்காரகமான சர்வ சக்தியை படைத்த பைரவரை உருவாக்கினார். பிறகு சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவர் எதிரிகளுக்கு பயத்தை தந்து தன்னை வேண்டியவர்களுக்கு காத்தல், அளித்தல், ஒடுக்கல் தொழில்களையும் செய்து வருவதால் இவர் பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். அஷ்ட பைரவர்களில் இந்த நாய் வாகனமே வேறு வாகனங்களாக காட்சியளிக்கின்றன. காசி நகரமே பைரவரின் பிரதான தலம் என்பதால் இந்நகரத்தின் பல்வேறு இடங்களிலும் பைரவரின் கோயில்கள் காணப்படுகிறது. அந்த பைரவரின் அனுமதி இருந்தால்தான் நமது காசி நகரத்திற்கு செல்ல முடியும். செய்து பல லட்சம்
படைக்கும் தொழிலை உடுக்கையும், காத்தல் தொழிலை கபாலமும், தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும். இந்த சிவபெருமானுக்குரிய அருட்கோலங்கள் போக வடிவம், ஞான வடிவம், வேக வடிவம். போக வடிவம் என்பது உமாதேவியுடன் இருப்பது, ஞான வடிவம் என்பது தக்ஷணாமூர்த்தி, வேக வடிவம் என்பது தீமைகளை அழிப்பது சம்ஹாரமூர்த்தி, சம்ஹார பைரவர். அந்தகாசுரன் உயிர் பிரிகின்ற பொழுது பசியால் துடித்தான். அங்கு விளைந்திருந்த பூசணிக்காயை பறித்து அதன் உலகமாக நினைத்து சத்தியம் செய், பசிக்கு தருகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எந்த பூஜையை நற்செயல் நடந்தாலும் எனக்கு முதல் அதில் செய்யப்பட வேண்டும் என்றான். பைரவரும் அவ்வாறே அறியலாம். அதனால்தான் இன்றும் புதுமனை புகுவிழா, கணபதி ஹோமம் முதலான பூஜைகளில் அசுரர்களை திருப்தி செய்ய பூசணிக்காய் உடைக்கப்படுகின்றது. அந்தகாரகன் உயிர் பிரியும் போது பூசணிக்காயை பறித்து சாப்பிட்டதுனால தான் அந்த பூஜைக்கு எந்த பூஜை எடுத்தாலும் முதல் வேலையாக பூசணிக்காயை நம்ம உடைக்கணுங்கிறது இன்றும் செயல்பாட்டில் இருக்கு. அசுரர்களை திருப்தி செய்யவே பூசணிக்காய் உடைக்கப்படுகிறது. அசிதாங்க பைரவர் முதல் பைரவர் மூல குரு பைரவர். ராகு நாகதோஷ பரிகாரம். சனிக்கிழமை காலை 9:10 மணிக்குள் ராகு காலத்தில் கால பைரவரை வணங்கினால் நல்ல ஒரு இது கிடைக்கும். திருக்குற்றாலம் ராகு கேது தோஷம் நீங்கும். தமிழகத்தில் உள்ள பைரவர் ஸ்தலங்கள். சேலம் ஆரக்கலூர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் அருகிலுள்ள ஆரக்கலூர் அஷ்ட பைரவர்களும் ஒரே இடத்தில் உள்ளனர். கும்பகோணத்தில் உள்ள இங்கு 5 பைரவர்களை ஒரே நேரத்தில் வலங்கைமான், கும்பகோணத்தில் வலங்கைமான். சேத்திரபாலபுரம். சிவபுரம் இது கும்பகோணத்தில் தான் இருக்குது. மயிலாடுதுறை இதுவும் கும்பகோணம். வைரவன்பட்டி பிள்ளையார்பட்டி அருகே உள்ளது. இங்கு வைரவன்பட்டியில் உள்ளது கால பைரவர் கோயில். திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம். காளையார் கோவில் இங்கு 2 சன்னதிகள் உள்ளன. நாகை இங்கு சம்ஹாரமூர்த்தி. பைரவபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. திருமையம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ளது. திருப்பாச்சேத்தி மதுரை ராமேஸ்வரம் சாலையில் உள்ளது. பழனி அடிவாரத்தில் உள்ளது ஒரு கோயில். அந்தியூர் ஈரோட்டில் இருந்து பக்கத்தில் உள்ள செல்லீஸ்வரர் கோயில்களில் வீரபைரவர். காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில் உள்ள ஒரு கோவில். சேந்தமங்கலம் ஈரோடு சென்னிமலையில் உள்ளது. காசியில் தான் ரொம்ப கருடன் வட்டமடித்து அனுமன் ராமன் பூஜை செய்ய சுயம்பலிங்கம் ஒன்றை காஞ்சியிலிருந்து எடுத்து வரச் சென்றார். சுயம்பலிங்கம் இருக்கின்ற இடத்தை கருடன் வட்டமடித்து காட்டியது. பள்ளி ஒலித்தது. காசியின் காவல் தெய்வமான பைரவர் பள்ளியையும் கருடனையும் சபித்துவிட்டார். ஆதலால் தான் காசியில் கருடன் பறப்பதில்லை, பள்ளி ஒலிப்பதில்லை. இங்கு தனி கோயில்களில் சனி பகவானும் பைரவரும் அருகருகே இருப்பதை காணலாம். யமனேஸ்வரம் மதுரைக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. திருச்சேரை, பொன் அமராவதி, புதுப்பட்டி, திருநாகை, திருவாஞ்சியம், திருவான்மியூர், காளகஸ்தி, இலுப்பைக்குடி, திருப்பட்டூர், சூரக்குடி, பொன்பேத்தி கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கால பைரவரனுடைய இதை
அஷ்டபுஜ மங்களம் பாடல். அஷ்டபுஜ பைரவரின் அன்பினுக்கு மங்களம். ஆனந்த பைரவருக்கு அனந்தகோடி மங்களம். என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈசனுக்கு மங்களம். இச்சையாவும் முற்றுவிக்கும் சிற்சிவைக்கு மங்களம். நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும். வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் செழிக்கவும். பஞ்சதீபம் ஏற்றி என்று நாமகீதம் பாடுவோம். பைரவ சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம். நம்ம தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வணங்குறது அவ்வளோ ஒரு சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 நல்லது. எல்லா இடத்துலையுமே காலபைரவருக்கு சிவன் கோவில்லையும் இருக்குது. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இன்னொன்று இருக்குது, சொர்ணாகர்ஷ்ண பைரவன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோஜா பூவும் சம்மங்கி பூவும் கிடச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் அது கொஞ்சம் வாங்கி ரெண்டையும் கலந்து என் கையால் கட்டி சுவாமிக்கு போட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதை மட்டும் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் செய்யுங்க. நான் ஒரு நாள் போய் ஒரு விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருந்தேன். அங்கே 8 விளக்கு விற்கிறாங்க, 20 ரூபாயோ என்னமோ தான். அதை வாங்கி நான் விளக்கேற்றினேன். அன்றைக்கே எனக்கு ஒரு இது கிடச்சிதுங்க. நீங்கள் உங்களால் முடியலன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள், போதும். வேறு ஒன்றுமே வேணாம். ஓகேங்க.